Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கீரை ரெசிபி தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பாலக்கீரை வச்சு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பாலக்கீரையில் பக்கோடா எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருப்போம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் சூப்பரான ஒரு டேஸ்டியான கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இது பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்குறாங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறேன். இப்போ இந்த தண்டு எல்லாமே சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாங்க. இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதுக்கு முதல்ல நான் கீரை கடையிற சட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 10 பல் பூண்டு, 2 தக்காளி, அதையும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா வேகட்டுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க. இது புளி சேர்க்காத இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தக்காளி கூடுதலாக சேர்க்குறேன். கூடுதலாக தக்காளி வச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புளி சேர்க்காதீங்க. கீரையை சேர்த்துட்டு நல்லா அந்த அடியில் இருக்கிற தக்காளி மேலே வர்ற மாதிரி கீரையை வந்து தண்ணியில் நல்லா முக்கி விடுங்க. கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்த பசுமை மாறாமல் அப்படியே பச்சை பசேர்னு இருக்கும். கடைஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க. இடையில் ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. இப்போ கீரை நல்லா வெந்துடுதுங்க. நீங்கள் வெந்துடுதா என்னன்னு பார்க்குறதுக்கு ஒரு கீரையை எடுத்து கையால் நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு அழகாக தெரியும். நல்லா கையால் மசிது பாருங்கள். இதான் நல்லா வெந்துருக்குது. இதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ அதில் இருக்கிற தண்ணியை நம்ம இருத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மத்தால கடைஞ்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் மிக்சியில் கீரை கடைவாங்க. மிக்சியில் கடையும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. இந்த மாதிரி மண் சட்டியில் மத்து போட்டு கடையும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை. கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட வேண்டியது, ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு போட்டுடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு நல்லா செவக்கட்டுன்னு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம கடையிற கீரையில் இதை கொட்டிக்கலாங்க. கூடவே தேவையான உப்பு அதையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி கொடுங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க. நல்லா வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இருத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக தேவைன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க தண்ணி எல்லாமே சேர்த்துக்குங்க. இந்த அளவு கட்டியாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிறுத்திடுங்க. அந்த தண்ணி நீங்கள் அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.